நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுடியோல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் படம் எடுத்திருப்பாங்க. சார் நான் வந்து இந்த பூ பார்த்தீங்கன்னா கம்மியா தான் வச்சிருக்கேன். இல்ல நான் பூ வந்து மறந்துட்டேன், வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுங்க, அ தலையில வந்து பூ இருக்கிற மாரி வச்சு நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் படம் குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, செயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியா தெரியல. சிங்கிள் செயின் தான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாலை செயின் மாரி எனக்கு போட்டு பிரிண்ட் பண்ணி குடுங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நம்மள்ட்ட சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பிஎச்டி ஃபைல் ஏதாட்டும் வச்சிருந்தோம்னா, அதிலருந்து எடுத்து நம்ம வச்சு என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி குடுக்கலாம். ஆனா, இது வைக்கிறது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரிங்களா? இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதோட பிஹெச்டி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சரிங்களா? என்ன இருக்கும் அப்படின்னா, 3யும் ஓப்பன் பண்றேனே. Photoshop 7ல தான் ஓப்பன் பண்றேன். எனக்கு நீட்டா ஓப்பன் ஆகுது. இந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா? செயின் ஒத்த செயின், மாலை செயின் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி 1. அப்புறம் ஹேர் டீட்டெயில் டூப்ளிகேட் ஹேர் வைக்கிறதுக்கு ஒரு பிஹெச்டி 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் அதாவது இந்த பூ இருக்கு பார்த்தீங்களா? தலையில வச்சிருக்கக்கூடிய பூ இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி 1. இந்த 3 உங்களுக்கு இதில இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஜோடி படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல பிளாக் அண்ட் ஒயிட் படத்த எப்படி கலர் பண்றது அப்படிங்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம இந்த படத்த வச்சு சொல்லிக் குடுத்துருப்போம். முதல்ல அப்லோட் பண்ண ஒரு வீடியோ. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த படம் நாம ஷூட் பண்ணது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு இதில பின்னால பார்த்தீங்கன்னா, தலைக்கு பின்னால பூ நாம வைக்கணும். அப்படி வைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இவங்க படத்த கட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இவங்க படத்த நீங்க கட் பண்ணியிருக்கணும். கட்டிங்னா எப்படின்னா, ஒண்ணு இவ்ளோ கட் பண்ணா போதும். இந்த ஒரு ஏரியா. சரிங்களா? அது எப்படி சொல்றதுன்னு பாருங்களேன். பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். அ கட் பண்றது ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா மட்டும் நம்ம கட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த காதுக்கு கீழ இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும். இந்த பக்கமும் அதே போல கட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லன்னா நீங்க ஃபுல்லாவே கட் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், இந்த படத்த ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபுல்லா கட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஃப்ளவர் பிஹெச்டிய நான் வந்து ஓப்பன் பண்றேன். இந்த ஃப்ளவர எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க படத்துக்கு எந்த ஃப்ளவர் வச்சா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சரிங்களா? ஆ இது வந்து ஒரு பழைய படம். சரிங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்ட நம்ம கலரா மாத்தியிருக்கோம். எனக்கு இந்த ஃப்ளவர் தான் பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும்னு தோணுது. நான் இத எடுத்து வைக்கிறேன். நீங்க வந்து இந்த ஃப்ளவர் எந்த ஃபோட்டோக்கு வச்சாலும் உங்களுக்கு சூப்பரா மேட்ச் ஆகும். சரிங்களா? இந்த பூவ நான் வந்து எடுத்து உள்ள ட்ராக் பண்ணிக்கிறேன். அப்புறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி கொஞ்சமா நம்ம சுருக்கிக்கலாம். சரிங்களா? சுருக்கிட்டு இத என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பிக்சருக்கு பின்னாடி கொண்டு வரணும். அப்புறம் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் அந்த ஓபிக்கு அடுத்து 2வது இருக்கக்கூடிய பிராக்கெட் குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பா நான் வந்து மேல கொண்டு வரேன். இப்ப கரெக்ட்டா எனக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இந்த பிக்சர் வந்து பின்னாடி வந்துடுச்சு. இப்போ இத என்ன பண்றேன், லைட்டா நான் வந்து சுருக்குறேன். சுருக்கிட்டு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு வைக்கிறேன். அதாவது நார்மலா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல ஒருத்தவங்க பூ வச்சிருக்காங்க. அவங்க வந்து பின்னால பூ போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணணும், செட் பண்ணணும். இப்போ பூ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் இதில வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இத ஒரு டூப்ளிகேட் ஆல்ட்ட கிளிக் பண்ணி இந்த பக்கம் டிராக் பண்ணி, இதுலயும் என்ன பண்றேன், ஆ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்றேன். சரிங்களா? இந்த ரொட்டேட் வரலன்னா, கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத போட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி இந்த ஹரிசாண்டல் ரொட்டேட் அப்படிங்கிறத குடுக்குறேன். இப்போ இதையுமே நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான அளவு என்ன பண்றேன், சுருக்கி வச்சுக்கிறேன். 2 பக்கமும் ஒரே அளவு தான் வைக்கணும் அப்படின்னு இல்ல. சரிங்களா? கொஞ்சம் ஒரு பக்கம் சின்னதாவும், ஒரு பக்கம் பெருசாவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, அழகா பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்களேன். இப்போ அந்த படத்துக்கு நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது இன்னும் பத்தல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வேற ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னா, இது கூட நம்ம ஒரு ரோஸ் பூ கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் இருக்கு. அந்த ரோஸ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அத என்ன பண்றேன், கொஞ்சமா சுருக்கிக்கிறேன். சுருக்கிட்டு லைட்டா தெரியிற மாரி இந்த இடத்துல என்ன பண்றேன், செட் பண்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரோஸ் பூ வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி சைடுல தான் வைப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி செட் பண்றேன். சரி, இப்ப செட் பண்ணியாச்சு. இந்த 3யும் செட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? செட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த படம். இத பாருங்க. அந்த ஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ண ஒரு படம்.
இப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு சரிங்களா. பார்க்கறதுக்கு ஒரு லுக் வந்து நல்லாவே இருக்கு சரிங்களா. ஓகே சரி. இப்போ ஃப்ளவர் வந்து பின்னாடி நாம ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. இது வந்து பின்னால் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு. இப்போ சில பேர் கேட்கறது எப்படி கேட்பாங்கன்னா, சார் எனக்கு வந்து முன்னால பூ தொங்குற மாதிரி இருக்கணும், அதாவது இந்த ஷோல்டருக்கு முன்னால கொஞ்சம் பூ தொங்குற மாதிரி இருக்கணும், நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூவை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு ட்ராக் பண்ணுறேன். அது எப்படி செட் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு ஷோல்டருக்கு முன்னால் வந்து தொங்க விட்டுருக்க மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். இதை நல்லா பொறுமையாக பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத. இதை நான் வந்து என்னுடைய பிக்சரில் இந்த அவங்க ஷோல்டருக்கு பின்னாடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வச்சு ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ண பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதே போல் லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் சிம்பிளாக தெரிகிற மாதிரிக்கு வச்சுக்கிறேன் 2. இப்போ வச்சுட்டோங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பூவை அப்படியே கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இருக்கிறதுலே டாப் லேயருக்கு நம்ம கொண்டு வரணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓபிக்கு அடுத்து 2வது ப்ராக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா டாப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுங்க சரிங்களா. ஒப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், ஒரு 50% நான் வந்து கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பூ தேவையில்லை அப்படிங்கிறத கணிக்கணும் நீங்கள். அதாவது நம்ம நார்மலாக ஒருத்தவங்க ஃப்ளவர் வச்சுருக்காங்கன்னா ஷோல்டரில் இருந்து தான் முன்னால் தொங்கும், கன்னத்தில் இருந்தே நம்மளுக்கு முன்னால் தொங்காது. அதனால் எரேசர் டூல் எடுக்கிறோம். எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எரேஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க பின்னாடி ஒரு ஹேர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், அதை டூப்ளிகேட் எடுத்து எங்கேயுமே நகட்டாமல் அதை டாப்பில் கொண்டு வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த இடத்துல லைட்டாக ஒரு எரேஸ் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டியை நான் ஃபுல்லாக வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அவங்களுக்கு முன்னால் ஹேர் நம்ம வந்து போட்டிருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ அது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியணும்னா லைட்டாக என்ன பண்ணலாம், ஒரு லெவல் கொடுத்துட்டு அதோட கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ இது எனக்கு ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இதை கூட கொஞ்சம் நம்ம நகட்டிக்கலாம் சரிங்களா. இதையுமே இந்த பின்னாடி இருக்கிற ஹேரையுமே நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சங்கிலி போட்டு வச்சுட்டு சுருக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம நகட்டிக்கலாம். ஓகே டன். இப்போ பாருங்கள், அவங்க முன்னால் வந்து ஒரு ஹேர் இருக்க மாதிரி நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லேயரை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு அதை ஒரு எரேசர் டூல் போட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுடலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரண்டில் ஹேர் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை நம்ம கலர் பண்ணோம், அதனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இதே நீங்கள் ஒரு நேச்சுரலாக நீங்கள் இப்போ ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பாஸ்போர்ட் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ இது வந்து ஃப்ளவர் வச்சது நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு குழந்தையோட படத்துக்கு நாம் எப்படி ஃப்ளவர் வைக்கிறது, சின்ன பேபியெல்லாம் படம் எடுப்போம், அந்த குழந்தைக்கு ஒரு பூ வைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேபியோட படத்தை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி சிசிடபிள்யூன்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த படம் ரொட்டேட் ஆகிடும். இப்போ குழந்தையோட படத்துக்கு வைக்கக்கூடிய பூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், இந்த வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த பூவை தான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பூ இதையும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை பெருசு பண்ணிக்கிறேன், பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணுறேன், படத்தில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சின்னது பண்ணுறேன். அதுக்காக ரொம்பவும் சின்னது பண்ணிடக்கூடாது, ரொம்பவும் பெருசு பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஒரு பாப்பாவுக்கு பூ வச்சா எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். இப்போ இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு ரூபில் எடுத்து லைட்டாக மேலே கொண்டு போயிட்டு அதை ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு இந்த லேயர் இருக்குது பாருங்களேன், இந்த லேயர் வந்து தனியாக தெரியுதா இதில், இதை என்ன பண்ணலாம், எரேசர் டூல் எடுத்து லைட்டாக அந்த எட்ஜஸை மட்டும் ஒரு சின்ன எரேசி இங்கே பாருங்களேன் எரேஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்களேன், ரோஸ் ஃப்ளவர், இதை எடுத்துட்டு அந்த சென்டரில் வைக்கலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளவர் அதாவது ரோஸ் ஃப்ளவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளவர் மட்டும் வைப்பாங்க சரிங்களா. நான் இப்போ இதை 3ஐயும் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், சங்கிலி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த படத்தை பாருங்கள், இது வந்து ஷூட் பண்ண ஒரே படம், நான் இந்த படத்தை கட் பண்ணவே இல்லை, நல்லா பொறுமையாக பாருங்கள். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக நம்ம வந்து
படம் எடுக்கும் போதே அந்த பாப்பாவுக்கு வந்து பூ வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்த மாதிரியே உங்களுக்கு தெரியும் இந்த படம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த ஜுவல்ஸ் இருந்தது வச்சுங்களா, அது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஒரு படத்தை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டுடியோக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதாட்டும் ஒரு சில பேர் மட்டும்தான் அலைன்ஸு இந்த மாதிரி எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இல்லை ஒருத்தர் பொண்ணு பார்க்கறதுக்காக ஃபோட்டோ எடுக்க வராருன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக கழுத்துக்குள்ள ஒரு சிம்பிளான ஒரு செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மாலை செயின் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவருக்கு ஒரு செயின் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் கீழே இருக்கு பாருங்களேன், இந்த குட்டி குட்டி செயினா, இதில் மீன் சிம்பிள் போட்டது, ஓம் டாலரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஹார்டின் சிம்பிள். இதில் ஒரு செயின் நான் வந்து எடுத்து ஆட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இப்போ ஓம் டாலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிறேன்னே. இந்த டாலர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓம் டாலர் என்ன பண்ணுறேன், எடுத்து ட்ராக் பண்ணுறேன். இந்த படத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அந்த ஜுவல்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை நான் வந்து கொண்டு வரேன். எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜுவல்ஸுன்னொன்னே இதை ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு விட்ருவோம். சரிங்களா? சில பேர் கரெக்டாக வைக்கிறாங்க, சில பேர் நம்ம வந்து எப்படி வைக்கணுங்கிறது நம்மளுக்கு வந்து திங்கிங் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு படம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் எடுக்கிற படம் இருக்குது, ஒருத்தர் செயின் போட்டிருக்காரு, அவர் சட்டை காலருக்கு உள்ள செயினை போட்டிருக்காரு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும், அவர் காலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியணும். அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த செயின் நம்மளுக்கு தெரியக்கூடாது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இந்த கட்டையை அந்த செயின் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து மந்தமாக இருக்கா, கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் வரும். ரெட்டு கொஞ்சம் ஏற்றுறேன், எல்லோ கொஞ்சம் ஏற்றுறேன். அப்புறம் ஹைலைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரெட்டு கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் ஏற்றுறேன். சரிங்களா? இப்போ கலர் வந்துடுச்சு. திரும்ப கண்ட்ரோல் எல் லெவல் அப்படிங்கிறத கொடுத்து இந்த ஹைலைட்டு, இந்த ஷேடோ, அப்புறம் மிட்டோன், இந்த மூணையும் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு டோன் வந்து நல்லா கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக சிம்பிளாக சின்னதாக சுருக்கி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்களேன். செயினை வந்து அவர் கழுத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி சின்னதாக நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த அவுட்ரு வந்து எரேஸ் பண்ணணும். இந்த அவுட்ரை எரேஸ் பண்ணணும். இப்போ எரேஸ் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஜுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜுவல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் இந்த மாதிரி மங்கலான ப்ரஷ் வச்சு எரேஸ் பண்ணி விடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரஷ்ஷை மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மங்கலாக இருக்க ப்ரஷ்ஷு, ஹார்டாக இருக்கிறது இந்த திக்காக இருக்க ப்ரஷ் இருக்குது பாருங்களேன். நான் 19 நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன எரேஸ். ஏன்னா இந்த செயின் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கே தெரியக்கூடாது. அதே போல் இந்த பக்கமும் அப்படி தான், அப்படியே லைட்டாக கரெக்டாக. இப்போ பாருங்கள், செயினை பாருங்களேன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த மாதிரி ஒரு ஜூமிங்கில் காட்டுறேன். இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ரியலாக அவர் போட்டிருந்த மாதிரியே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இவ்வளோ தான் ஒரு செயின் ஆட் பண்ணுறது. சரி, இப்போ இவருக்கு நம்ம செயின் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதே பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் இமேஜுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ இவங்களோட பிக்சரே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு செயின் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது, ஒரு பெரிய செயினாக கேட்குறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாலை செயின் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லென்த்தான செயின் ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ லென்த்து செயின் இதில் வந்து டாலரோட இருக்க செயின் ஒரு செயின் எடுத்துக்கலாம். இந்த செயின் நல்ல லென்த்தான செயின், இது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான செயின். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த செயின் போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கு ஏற்ற போல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செயினை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சாம்பிளுக்கு இந்த செயின் வந்து எடுத்துக்கலாம். சரி, இந்த செயினே எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயினை ட்ராக் பண்ணுறேன், கொஞ்சம் டாப்பில் கொண்டு வரேன். செயினை வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். சுருக்கிட்டு லைட்டாக விரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி அதே போல் ஒரு செயின் அவங்க போட்டிருக்காங்க, இதை கூட கொஞ்சம் சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு இந்த கழுத்து பக்கத்தில் செட் ஆகுது. இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு, இங்கே செட் ஆகலை. கண்ட்ரோல் டீ போட்டுட்டு கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்கும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட கலர் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரைட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ அதே போல் பிரைட் பண்ணிவிட்டு கலரையும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜுவல்ஸுக்கு எப்படி இருக்கோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்கி விட்டுடலாம். டன். இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு ஜுவல்ஸை ஆட் பண்ணது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ தான். நம்ம படத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம விட்டுறணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்க செயின் எல்லாம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பாட்டி படங்கள்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து பாட்டி படங்கள் வந்து கொஞ்சம் இறந்தவங்களுடைய படங்கள்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செயின் வந்து ஓரமா நம்ம அப்ளை பண்ற மாரி இருக்கும். எதுலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷோல்டர் பகுதியில இந்த இடத்துல மட்டும் அந்த செயின வச்சு நம்ம கரெக்ட்டா வைக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அந்த செயின் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த மாடல் செயின்லாம் நம்மளுக்கு இதில இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த போல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல்லா தான் ஒருத்தவங்களுக்கு செயின் வைக்கணும் அப்படின்னு இல்ல. இதில இருக்கக்கூடிய செயின் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து சிங்கிளா ஒரு சைடு ஓரமா லைட்டா மட்டும் வச்சாலே போதும் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.